என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 21. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டை அடைந்த மாமா கஜேந்திரன், பாரிஜாதம், இனிமே அந்த அக்னியால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதே மாதிரிதான் என்னுடைய ஆட்களை சிறையில தூக்கி போட்ட அந்த கந்தனும் இருக்க மாட்டான். குடும்பத்தோட குழி தோண்டி புதைக்க போறேன் என்று கூற, என்னப்பா செய்ய போறீங்க? பாரிஜாதம் கேட்டாள். அதாவது கஜாவையும் கூட்டத்தையும் பிடிக்க, கடத்தப்பட்ட பிள்ளைங்களையும் சேஃபா மீட்டு கொண்டு வர திறமையான பெரியவங்க யாராவது அவனுடைய கூட்டத்துல போய் சேரணும். அதுக்கு தைரியமான ஒருத்தர் வேணும். உங்க பொண்ணையும் சேர்த்துதானே அவன் கடத்திட்டு போயிருக்கான். அதனால தைரியமான ஒரு போலீஸான நீங்க தான் அந்த கூட்டத்துல போய் சேரணும். அதுக்கு நீங்க அவங்கள ஒருத்தனா நடிக்கணும். எனக்கு ஒருத்தன் துணையா இருக்கான்னு நம்பி கஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி உங்களை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போவான். உங்க மூலமா அவனுடைய இடத்தை கண்டுபிடிச்சு பிள்ளைகளை காப்பாத்திட்டு அவனையும் கூண்டோட அழிச்சிடலான்னு சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டான். புதுசா வந்து சார்ஜ் எடுக்கிற இன்ஸ்பெக்டர் காதுல விழுற மாதிரி கஜாவுக்கு நீங்க தான் உதவி செஞ்சதா சொல்லுங்கன்னு சொன்னேன். முடியாது, என்ன எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, தேவையில்லாம என் மேல ஒரு வீண் பழி விழும், அது நான் விரும்பல. என் பொண்ணை காப்பாத்தணும், அதே மாதிரிதான் கஜா கிட்ட சிக்கி இருக்கிற அந்த பிள்ளைகளையும் சேஃபா காப்பாத்தணும். அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய என்னால முடியாது. என்னை எல்லாரும் தப்பா நினைச்சா நான் கஜாவோட போய் சேரணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும். இது ரெண்டு தவிர என் பொண்ணையோ கடத்தப்பட்ட பிள்ளைங்களையோ என்னால எப்படி காப்பாத்த முடியும் அப்படின்னு கேட்டான். நானும் புதுசா வர்ற இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் என்னுடைய மச்சான் தான், இது வெறும் நாடகம் தான் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னதும் நம்பி சரின்னு சொல்லிட்டான் என்று கூற, அப்படியா, இனி என்ன செய்ய போறீங்கப்பா? பாரிஜாதம் ஆவலாய் கேட்டாள். வெளியே போன அம்மா திரும்பி வராங்க, அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுறேன் என்று கூறி பேச்சை நிறுத்தி விட்டார் மாமா. அதன் பிறகு விரைந்து செயலில் இறங்கிய மாமா கஜேந்திரன் அக்னியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிவு செய்து காய்களை நகர்த்த ஆரம்பித்ததோடு ஈஸ்வரின் அப்பாவையும் அழைத்து, ஸ்டேஷன்லயே கஜாவுக்கு உதவி செய்யறவங்க யார் யாரோ இருக்காங்க மச்சான், நீங்க தானே புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர், சீக்கிரமா வந்து ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் என்று கூறியதோடு, எனக்கு ஹெட் கான்ஸ்டபிள் கந்தன் மேலையும் அவருடைய மனைவி மேலையும் சந்தேகம் இருக்கு. கஜா ஆட்கள்னு சந்தேகப்படுற சில பேரோட அவங்க பேசிட்டு இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன் என்று கூறி பற்ற வைத்து விட்டுதான் அக்னியை இழுத்து வர காட்டிற்கு புறப்பட்டார். இதற்கிடையில் ஈஸ்வர் ஒரு உளவாளியாக காட்டிற்குள் புகுந்ததை அவர் அறியவில்லை. காட்டை அடைந்த கஜேந்திரன் அக்னியை தனியாக அழைத்து வந்து, எங்க பாரு, உனக்கு ஈஸ்வர் மேல எந்த பாசமும் இல்ல, அழகான பசங்க யார பார்த்தாலும் நீ இப்படிதான் பேசுவேன்னு ஈஸ்வர் முன்னாடி சொல்ல தயாரா இருக்கேன்னு நீ சொன்னா உன்னை மட்டும் நான் விட்டுடுறேன். உன்னை உடனே ஈஸ்வர் கிட்ட கூட்டிட்டு போறேன், நான் சொன்ன மாதிரி நீ அவங்கிட்ட சொல்லு. கஜேந்திரன் கூற, எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல, அப்புறம் முடிஞ்சா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் காப்பாத்ததான் முயற்சி செய்வேனே தவிர நான் மட்டும் தனியா தப்பிச்சு போகணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். நீங்க சொல்ல சொன்ன பொய்யையும் சொல்ல மாட்டேன் என்று கூற, ஓங்கி அவள் கன்னத்தில் அறைவித்ததோடு தன் இடுப்பில் கட்டி இருந்த பெல்ட்டை உருவி அக்னியை அடி பின்னி எடுத்து விட்டார். அதற்குள், அண்ணே, போலீஸ் நம்ம இடத்தை எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்க வந்துடுச்சு, நம்ம இடத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்ம கஜா அண்ணனுடைய பையன் அதோ அங்கதான் உட்கார்ந்து இருக்கான், அவனையும் கூட்டிட்டு நீங்க கிளம்புங்க, எங்களால தப்பிக்க முடியும்னு தோணல. ஒரு குரல் மட்டும் எங்கிருந்தோ வர அக்னியையும் அந்த அறையில் இருந்த சூரனையும் இழுத்து கொண்டு ஒரு ரகசிய பாதை வழியாக கஜேந்திரன் தப்பிவிட்டார். அந்த பாதை முடிவடையும் இடத்தில் ஒரு அழகான ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கரையில் பாரிஜாதம் ஏதோ மண் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்க, பாரிஜாதம் என்று அழைத்த கஜேந்திரன் அக்னியை அவள் அருகில் இழுத்து வர, அப்பா, இவளை கஜா ஆட்கள் தானே கடத்திட்டு போனாங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட? வியப்போடு கேட்ட பாரிஜாதத்தை பார்த்து சிரித்த கஜேந்திரன், கஜான்னு சொல்றது வேற யாரும் இல்லம்மா, நானேதான். ஆனா இந்த சூரனுடைய அப்பா ஒரு திருடன், அவன் பேரு கஜகேசரி. அவன் தான் கஜான்னு இந்த ஊரே நம்புற மாதிரி நான் தான் ஒரு நாடகத்தை நடத்தி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். உங்க அம்மாவுக்கு பயந்துதான் உன்கிட்ட கூட உண்மையை சொல்லல. உன்னையும் உங்க அம்மாவையும் ராணி மாதிரி பாத்துக்கதான் இந்த வேஷம். அத சொன்னா உங்க அம்மாவுக்கு புரியாது. போலீஸ்காரன் தங்கச்சியாச்சே, நீதி நேர்மைன்னு எதுக்குமே உதவாத விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பா. சரி, அதை விடு. இவளை என்ன செய்யலாம்? அப்பா, இவளை கட்டி வச்சு நல்லா அடிச்சு அதுக்கப்புறமா யாருக்காவது வித்துடுங்க.
சிறுமியாக இருந்தும் பாரிஜாதத்தின் மனம் மிகவும் கொடூரமாக சிந்திக்கவும் செயல்படவும் செய்தது அக்னிக்கு வியப்பாக இருந்தது. உனக்கு ஈஸ்வர் வேணுமா? அவன் என்னுடைய மாமா மகன், எனக்கு தான் சொந்தம். இப்ப உனக்கு என்ன பத்தியும் எங்க அப்பா பத்தியும் தெரியுதா என்று கேட்டாள். வியப்போடு பாரிஜாதத்தை பார்த்த கஜேந்திரன், உனக்கு அப்பா பத்தி முன்னாடியே தெரியுமா என்று கேட்க, தெரியாதுப்பா, ஆனா எனக்காக நீங்க என்ன வேணும்னாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்று கூற, வாடா என்னுடைய தங்கம் என்றவர் அவளை வாரி அணைத்து கட்டி கொள்ள, அண்ணே பாப்பாவை இங்க கூட்டிட்டு வரும்போது அக்காவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு போல, எங்க காசி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆத்தங்கரையில விளையாட ஆசைப்படுறதா அண்ணன் கிட்ட சொன்னாலாம். அண்ணன் தான் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போ, அவ விளையாடுட்டோன்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். காசி கூற, அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு எனக்கும் தெரியும், நானும் கவனமா தான் இருக்கேன். ஆனா அவ விடமாட்டான்னு தோணுது. சரி சரி, நீ இந்த பொண்ணையும் சூரனையும் நம்ம ரகசிய பங்களாவுக்கு கூட்டிட்டு போ. இந்த பொண்ணை அடைச்சு வை, சூரனை அங்கேயே உட்கார வை. நான் வந்து அப்புறமா கூட்டிட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறி பாரிஜாதத்தை மட்டும் தன்னோடு அழைத்து சென்றார். பாரிஜாதத்தை வீட்டில் விட்டுவிட்டு காவல் நிலையம் வந்த கஜேந்திரன் வேலையில் இருந்த காவலர்களிடம், கஜாவுக்கு துணை போன இவனை உயிரோடு விட்டா அது நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நாம செய்யற பெரிய துரோகம். இன்னைக்கு இவனை சும்மா விட்டா இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் அந்த கஜா கடத்திட்டு போக இவனே காரணமாயிடுவான். அதனால இவனை இங்கேயே அடிச்சு கொன்னு தூக்குல தொங்க விட்டுட்டு அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டான்னு என் மச்சாங்கிட்ட சொல்லிடுங்க என்று கூறியவர் அக்னியின் அப்பா அம்மாவை தன் முன் வரவழைத்து தான் யார் என்பதை கூறிக்கொண்டிருக்க, ஈஸ்வரின் அப்பா விரைந்து காவல் நிலையம் வந்தார். என் மச்சான் வர்றாரு, அவர்கிட்ட என்னை பத்தி ஏதாவது சொல்லி போட்டு கொடுக்கணும்னு நினைச்ச, உன் பொண்ணு ஏன் கஸ்டடியில தான் இருக்கா, அவ உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது என்று மிரட்டிவிட்டு கஜேந்திரன் ஒரு அறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டார். இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் காவல் நிலையத்திற்குள் வந்ததும், சார், நாங்க எந்த தப்பும் செய்யல. கஜாவை பிடிக்கதான் நான் கஜாவுக்கு உதவுனதா பொய் சொல்லி அவன் கூட்டத்துல போய் சேர்ந்து அவனை கூண்டோட பிடிக்கலான்னு திட்டம் போட்டேன். ஆனா எல்லாமே சொதப்பிக்கிச்சு சார். அக்னியின் அப்பா கூற, என்னையா கஜாவை நான் கூட்டத்தோட அழிச்சது தெரிஞ்சதும் தப்பிக்க புதுவழி தேடுறியா? என்ன சார் சொல்றீங்க? கஜாவை கூட்டத்தோட அழிச்சிட்டீங்களா? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? உன் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இங்கிருந்து தப்பிக்க எல்லாம் முடியாது. கஜாவுக்கு மேல ஒருத்தங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அது யாருன்னு நீ இப்ப சொல்லியே ஆகணும், இல்ல அவ்வளவுதான் என்றவர் காவலர்களை பார்த்து, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, இவன்கிட்ட விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிங்க, இவன் உண்மையை சொல்லிடுவான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்ற பிறகு நடந்த அனைத்தும் கஜேந்திரனின் விருப்பப்படியே நடந்தேறியது. இந்த செய்தி ரகசிய பங்களாவில் அடைப்பட்டு கிடக்கும் அக்னி செவியையும் எட்டியது. காவலுக்கு நின்று கொண்டிருந்த இருவரில் ஒருவர், உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கந்தனையும் மனைவியையும் கஜாவுக்கு உதவுனதா சொல்லி இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் நேத்து அரெஸ்ட் பண்ணி இருந்தார்ல, அவங்கள கஜாவுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னு சொல்லி, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்டு அடிச்சே கொன்னுட்டாரா இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறமா 2 பேரையும் தூக்கில போட்டுட்டு 2 பேரும் அவமானம் தாங்காம தூக்கில தொங்கிட்டதா சும்மா கதை கட்டி விட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். இப்பதான் என்னுடைய மனைவி போன் பண்ணி விஷயத்த சொன்னா என்று கூற, அதை கேட்டு வாய்விட்டு அழுத அக்னியின் அழுகுரல் கேட்டு அவள் அருகில் வந்த ரவுடிகள் அவளை அடி அடி என்று அடித்து ஒரு மூலையில் தள்ள, அந்த நேரம் இருவருக்கும் காசியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவர்கள், சொல்லுனே என்று கூற, 2 பேரும் கவனமாயிருங்க, அந்த பொண்ணை இன்னைக்கு நைட்டு வெளியூருக்கு கடத்த போறோம் என்று கூற, சரினே, இப்பதான் அவளுடைய அப்பா அம்மா இறந்த செய்தியை கேட்டு வாய் விட்டு அழுதா, நல்ல அடி சாத்துன்னு சாத்தி மூலையில படுக்க வச்சிருக்கோம், பார்த்து தப்பிச்சுட போறா. இல்லன்னே, அவ தப்பிக்க இல்ல மாட்டா, அவளை தனியா ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சிடுறோம். சரி, முதல்ல அதை பண்ணுங்க. காசி அழைப்பை துண்டிக்க அக்னியை இழுத்து வந்து ஒரு அறைக்குள் தள்ளி பூட்டி சாவியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் ஒரு ரவுடி. தன் அப்பா அம்மா மரணத்துக்கு காரணமான இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸை கொலை செய்யும் அளவு ஆத்திரத்தில் இருந்த அக்னி தன் வலிகளையும் காயங்களையும் பொருட்படுத்தாமல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் இருந்த குளியலறை ஜன்னல் வழியாக பக்கெட்டை போட்டு ஏறி தப்பிச் செல்ல, அதை அறிந்த ரவுடிகள் இருவரும் அவளை துரத்தி வந்ததோடு கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்து அவளை நோக்கி வீச, ஒருவன் வீசிய அந்த பெரிய கல் அவளது தலையில் பட வலியில் துடித்தாலும் எதிரே வந்த அந்த சரிவில் இலை சருகுகளில் சருகியபடியே கீழே வந்த அக்னி
தான் ஏதோ சாலைக்கு வந்து விட்டதை உணர்ந்தாள். ஆனால் தலையில் பட்ட அடியால் ரத்தம் வழிந்தோட விழிகளில் இருள் சூழ்ந்தது. அவள் அப்படியே கீழே சாய்ந்தாள். ஆட்டோ ஏதோ வரும் சத்தம் அவள் செவியில் வந்து விட தன்னை யாரோ தூக்குவது போல் உணர்ந்து என்னை விட்டுடுங்க என்று கத்தியபடியே சிரமப்பட்டு விழிகளை திறந்து பார்த்தவள் தன் அப்பா அம்மா கையில் பத்திரமாக இருப்பதை கண்டாலும் துரத்தி வரும் ரவுடிகளின் கையில் தானும் தன் அப்பா அம்மாவும் சிக்கிவிடக் கூடாது என்று இங்கிருந்து சீக்கிரமா போயிடலாம், இல்லைன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்க என்று கூற அவள் அப்பா அம்மா சட்டென்று அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டனர். அக்னியை தேடி அலைந்து அவளை காணாது பதறி போன ரவுடிகள் வேறு வழியின்றி அதை மாமா கஜேந்திரனை அழைத்து கூறும்போது, என்ன அக்னி தப்பிச்சுட்டாளா? நீங்க பாத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? கோபமாக கத்தியவர் வீட்டில் அத்தை இருப்பதை உணர்ந்து ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்து அத்தை எங்கே என்று பார்த்தார். ஹாலில் அமர்ந்திருந்த அத்தையை காணவில்லை. சமையலறையில் மிக்சி ஓடும் சத்தம் கேட்டு சமையலறைக்கு வந்து எட்டி பார்த்த மாமா அத்தை ஜூஸ் அடிப்பதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டபடி திரும்பி அறைக்குள் வந்து அமர்ந்தார். ஆனால் ஜூஸ் அடித்துக் கொண்டிருந்த அத்தையின் விழிகள் கசிந்து கொண்டிருந்தது. அவர் அனைத்தையும் கேட்டுவிட்டார். அக்னியை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று முடிவு செய்து சமையலறை வழியாக விரைந்து ஈஸ்வரின் வீட்டிற்கு அவர் வர தன் மீது தன் மனைவிக்கு ஏதும் சந்தேகம் வந்திருக்குமோ என்ற பயத்தில் அவரை மீண்டும் கண்காணிக்க வந்த மாமா அதை பார்த்து விட்டார். வேகமாக அவர் பின்னால் வந்து எங்கம்மா போற என்று கேட்டு அவரை தடுக்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்த அத்தை, ஈஸ்வர பார்க்க போறேன். அந்த கஜா ஆட்களை பிடிக்க ஈஸ்வர் தானே உதவி செஞ்சான், அவனுக்கும் ஏதோ காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, போய் அவனை பார்த்துட்டு வந்துடலான்னு சந்தேக பார்வையை அத்தையை நோக்கி துளைத்த மாமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தாமா நானும் நினைக்கிறேன். நீ எதை செஞ்சாலும் பார்த்து செய், என்ன மிருகமா மாத்திடாத என்று கூற அதன் பொருளை புரிந்து கொண்ட அத்தை அப்படியே திரும்பி வந்து விட்டாலும் எப்படியாவது தன் அண்ணனிடம் தன் கணவன் பற்றி கூறிவிட வேண்டும், அக்னியை எப்படியும் இவர் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.